திரு அக்னீஸ்வரன், இதெல்லாம் தெரியாமலேயா திரு எடப்பாடி பழனிசாமி இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறார் அப்படின்னு நேற்றும் நீங்க சொன்னீங்க, திரு கோட்டீஸ்வரனும் சொன்னார். ஆனா வெளிப்படையா நீங்க தென் மாவட்டமோ இல்ல கொங்கு மண்டலமோ அங்கங்க பாக்கெட்டா இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்களுடைய கட்சி நீக்கம்ங்கிறது உண்மையிலேயே இந்த முறை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு உதவி செய்யுமா? வெளிப்படையாவே பேசும். அது அந்த கட்சியினுடைய முடிவு சார். ஆட்சிக்கு வருமா, தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குமா, அதெல்லாம் இன்றைக்கு தேவையில்லை. துரோகம் செஞ்சால் வெளியே, அதை நிரூபிச்சிருக்கிறார். இப்போ இவ்வளவு நேரம் ரொம்ப நீண்ட நேரம் பேசினார் நம்ம அண்ணன் கேசிபி அவர்கள். கதை, திரைக்கதை, வசனம், இசை எல்லாத்தையும் போட்டு பல புள்ளிகளை இணைச்சு அங்கே திருநெல்வேலிக்கு போய் பசும்பொண்ணுல இருந்து எப்படி அழகாக கொண்டு வந்தார் பாருங்க. கோயம்புத்தூர் போய் சென்னைக்கு வந்துட்டார். கடைசியில் இது ஒரு அணுகுண்டு ஒன்று வச்சாரு பாருங்க. 2026க்கு பிறகு இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட்டிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு 2 பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேஸ்லயே அண்ணன் சொன்னார், கேவியேட்டு போடுவாங்க 148A வந்து வழக்கு நம்ம ஒரு ஆதரவாவோ எதிர்ப்பு நிலையிலே வந்தாலும் கூட என்னை கேட்காமல் நீங்கள் மறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம், என்னையும் ஒரு வாதியாக சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த வழக்கை கொண்டு வந்து இன்னைக்கு நீக்கிருந்தலை கொண்டு வந்து சொல்றாருன்னா அண்ணனுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். 24 மணி நேரம் காத்திருந்தாருன்னு சொல்றாரு நடவடிக்கை எடுப்பதற்கு. நேத்தே பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அந்த விழா முடிய கூட இல்லைங்க, இவர் என்ன ஜெயலலிதா அம்மாவா? சொல்லுமா, சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எப்படியாவது அதிமுக என்கிற இயக்கத்தை பலவீனப்படுத்துறதானே உங்க வேலை, உங்க ஆசை அதுதானே. சரி இருக்கட்டும், இல்ல அத கிளாரிஃபை பண்ணுங்க. அதிமுகவையா இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியா? அதிமுகவை. திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் தனி மனிதர் அல்ல சார். நீங்க தனி மனிதராக இருந்தா உங்க வன்மத்தை, உங்களுடைய ஆசையை கொட்டி தீர்க்கலாம். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் நீங்க தான் உருவாக்கி விட்டீங்க. அவர் தான் கட்சியில் இருந்தாரு, 89ல எம்எல்ஏ இருந்தாரு, அது வேற. இன்னைக்கு உங்களுடைய வன்மம் என்ன? அவரை முதலமைச்சரா வரவிட மாட்டோம். நீங்களா முதலமைச்சரா வரவிடக்கூடாதுன்றத 7.5 தடுக்க முடிஞ்சா உங்களால? அதுக்குள்ள இருக்கட்டும், நிர்வாகத்துக்கு போனா நாம இதாயிருவோம். நான் கேட்கிறேன், நம்ம பத்திரிகையாளர் சொன்னார், நம்ம சாமிநாதன் சார், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவையே இணைக்கணும்னாரு, சமஸ்தானங்களை 526 சமஸ்தானங்களை இணைச்சாரு. ஆனா அவரை கொண்டு போய் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனை கொண்டு போய் சர்தார் வல்லபாய் பட்டேலோட இணைச்சாரு பாருங்க சார். வல்லபாய் பட்டேல் சேர்க்கணும்னாரு, இணைச்சாரு. ஆனா நீங்க அதிமுகவை உடைக்கணும்னு வர்றீங்க. உங்களை நீக்காம என்ன பண்ணுவாங்க? சல்யூட் அடிக்க சொல்லவா? என்ன சார் இது? நீங்க இன்றைக்கு தான் 2 பொதுக்குழு சட்ட போராட்டம் அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல சார். ஒரு தனி மனிதர் அந்த அதிமுகவுல ஒரே இயக்கத்தில் இருந்த ஒருவர் நாளைக்கு மாறுவாரா? மாறலாம், மாறித்தான் ஆக வேண்டும், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் அவரை போலவே ஒரு தொண்டன் தான் அங்கு வர வேண்டும் என்பதை அவரே ஒத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் நான் ஜெயலலிதாமாவெல்லாம் இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இல்லைங்க, ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொன்னாரா? ரைட், அதை விட்டுருங்க. இப்ப என்னதான் நீங்க ஒரு சகுனியினால ஒரு மகாபாரதம் வரலாம், ஒரு கூனியினால ஒரு ராமாயணம் வரலாம். இங்கே ஒவ்வொருவரும் யார் சகுனி யார் கூனி என்றே தெரியவில்லை. ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு சட்ட ரீதியா தானே ஆயிருக்கிறாரு. யாருமே பொதுக்குழு கூட்ட மாட்டோம், யாருமே தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அரசியல் செய்வது சரியா? அந்த பொசிஷனை யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்லையே. பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற பொசிஷனை யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. அவர் அதிமுக தோக்கடிக்கணும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றது குறித்தும் முதல்வர் ஆகுறதுல தானே இப்ப நம்ம சிக்கல்னு பேசுறோம் சார். அது அந்த கட்சி பாத்துக்கிறோம் சார். நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் போறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? போய் அண்ணன் இங்க நடக்கக்கூடிய இங்க கட்சி அலுவலகத்துல லாய்ஸ் ரோட்ல நீங்க பக்கத்திலயோ அல்லது அங்கேயோ போராட்டமோ அல்லது தர்ணாவோ நீங்க பண்ணி நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால்
அது பரவாயில்ல. இல்ல செங்கோட்டை நீங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு போயிட்டு அங்க போய் அரசியல் பண்ணீங்கன்னா அங்கயா அதிமுக அலுவலகம் இருக்கு சார்? சொல்லுங்க. அண்ணன் கேசிபி அண்ணன் அவர்கள் தப்புன்ட்டாரு. ஆனா தப்புன்னு சொல்லிட்டு இத என்ன சொல்றாரு? இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்தார். ஆமா சார், இந்த முடிவை எடுத்தாலும் நேத்து பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்க? ஏன் நீக்கல, உங்களுக்கு தயக்கமான்னு கேக்குறாங்க. ஆனா நீக்காம விட்டா பயமாண்டும் கேப்பீங்க. இல்ல செங்கோட்டையனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? அவரு பல ஆண்டுகளாக கட்சியில் நீடிக்கக்கூடிய மூத்த தலைவர் சார். அவரு அங்க டம்மி ஆக்கப்படுறாரு. டம்மிலாம் ஆக்கல சார். அவர் சாமியாதான் தானே சார் பேசினாரு. அவர் சொல்லுவார் சார். நான் இப்படி கேக்குறேன், அவருடைய ஆதரவாளர்கள் பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமா இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே உள்கட்சி விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது சார். அங்க உள்ளடி இவங்க அவங்கள அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா பொதுச் செயலாளர் அனுமதியோடயா நீங்க டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை பார்த்தேன்னு சொன்னீங்களே, புகைப்படம் வெளியிட்டீங்களா? சரி, ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே, இங்க வந்தீங்களே, 10 நாள் கெடு கொடுத்தீங்களே, கெடு முடிஞ்சிருச்சே, அதுக்கு பிறகு என்ன முடிவெடுத்தீங்க? சரி, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு போறீங்க, என்ன சொல்றாங்க? நான் எப்பங்க சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்றீங்க. அதுக்கு பிறகு அக்டோபர் 30ஆம் தேதி மீண்டும் ஒரு பிரளயம். உங்களை இயக்குவது அல்லது உங்களை இயக்க இன்னொருத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. அவர் மீது மரியாதையும் அந்த இது இருக்கு, அனுபவம் இருக்கு. ஆனால் நீங்கள் நடந்து கொண்ட முறை இருக்குல்ல, அதத்தான் யார் மேல சந்தேகம்? யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் இன்னைக்கு தான் நான் அதிமுக என்கிற பேர் இயக்கம் இருக்கணும் சார். தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக தான் எதிர்கட்சியா இருக்கணும் நான் விரும்புவேன். இந்த இரண்டு இயக்கங்களும் அழியக்கூடாது. சில ஊழல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறார்கள், அதை நான் ஆதரிக்கல. ஆனால் இந்த இயக்கம் இருக்கணும். இத கொண்டு போய் அதுக்கு அவங்க மெனக்கெடலையா? எது இந்த அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் நீடிக்கணும்னு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையெல்லாம் மெனக்கெடலைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அதுக்கு அதை விருப்பமா வச்சுக்கலையா அவங்க? நீங்க கட்சியை கைப்பற்றணும்னா ஒன்னு சட்ட ரீதியாக முயற்சி எடுக்கணும், அல்லது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற அல்லது மாவட்ட கழக செயலாளர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும். ஆக கட்சியே ஆரம்பிக்க மாட்டோம், மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரமாட்டாங்க. ஆனா கட்சியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னா எங்க போய் நிற்பது? அப்ப உங்களை இயக்குவது யார்? யார்? சந்தேகம் யார் மேல இருக்கு உங்களுக்கு? யார்? மக்கள் அதைத்தான் கேட்கிறாங்க, நானும் அதைத்தான் கேட்கிறேன். சந்தேகம் இருக்கு. உங்களை நீக்கியது சரி என்பதை அதே மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? பசுமொன்னிலா அதிமுக அலுவலகம் இருக்கிறது.